அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் இருந்தது அப்படின்னா இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இதை 15 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போது இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு 2 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நம்ம வெல்லமும் அளந்தெடுக்க போகிறோம். அதனால் ஒரே கப்பாக நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முந்திரி பருப்பை இது போல் சின்ன சின்னதாக உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு இருக்கும். முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா உதிரியாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதை நீங்கள் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நல்லா உதிரியாக ஆகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு 2-3 நாள்லையே இதை காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் அந்த ஈரப்பதம் லேசாக ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்குனா போதும். நான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நான் வறுத்துக்கிறேன். இப்போ நல்லா வறுப்பட்டு நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுத்தோம் அப்படின்னா 15 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம 2 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்தோம். 2 கப்புக்கு 1.25 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். நீங்கள் 2 கப் அளவு கூட நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். வெல்லம் கரையிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். நம்மளுடைய வெல்லம் சுத்தமான வெல்லங்கிறதுனால அதில் மண் தூசிலாம் இருக்காது. அதனால நான் டைரெக்டாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் இதில் மண் தூசி இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேமை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு அது ரெடி ஆகும். இல்லைன்னா அது தீஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லோ ஃப்ளேமில் குக் ஆகும்போது தான் நமக்கு கரெக்டான பதம் கிடைக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அந்த வெல்லத்தோட கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும் போதும் ஈரம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போது தேங்காய் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இது போல் வெல்லமும் தேங்காயும் நல்லா திரண்டு வரணும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வரணும். அப்போ தான் நம்மளுடைய பர்ஃபி சூப்பராக வரும். இப்போ நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய்யை இது போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பர்ஃபியை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்று போல் இது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு இல்லைன்னா ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமேலு இப்போ நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம பொடிசாக கட் பண்ண கேஷ்யூவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி இப்போ இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அழகாக செட் ஆயிரும். இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமேலு நம்ம பீஸ் போட்டுடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா தான் அது கட் பண்ண வரும். இல்லைன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்.
இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறமேலு நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுகரில் மட்டுமே பர்ஃபி செய்யாமல் இது போலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானது, பசங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மறக்காம நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.